வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், மென்டல் ஹெல்த்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்னென்னா, நம்ம மனநிலை தான் நம்ம மென்டல்னு சொல்கிறோம். ஒருவருடைய மனநிலையை நிர்ணயம் பண்ணுறது ஜோதிடத்தில் எந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்திரன் தான் உடலையும் மனதையும் ஆளக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இப்போ நவகிரகங்கள்னு சொல்லும்போது 9 கிரகங்களும் வந்துடுது. அதில் நம்ம சூரியனை தலைமையாக வச்சு மற்ற கிரகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறோம். அதில் குறிப்பாக சந்திரனையை உடல் மனதுக்கும் ஆளக்கூடிய கிரகமாக சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா, சந்திரன் தான் நமக்கு மற்ற கிரகங்களை காட்டிலும் நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவர். இப்போ பூமிக்கு ஒரு துணைக்கோளாக இருக்கிறது சந்திரன் தான். அப்போ நமக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த சந்திரனுடைய தாக்கம் நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆள்கிறது. இப்போ சொல்லுவாங்க, நமக்கு நேற்றுக்கு நல்லா தான் இருந்தார், இன்றைக்கி திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சே அப்படிம்பாங்க. காலையில் ஒரு காரியம் செய்கிறனார், என்ன முடியாதுங்கிறார் சாயந்தரம் அப்படிம்பாங்க. அப்போ அடிக்கடி மனதனுடைய உடம்பும் மனதும் மாறுறதுக்கு காரணம் சந்திரன் தான். சந்திரன் இப்போ எல்லா கிரகமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 30 டிகிரி எடுக்கும். 30 பாகைகள் கடந்து தான் இப்போ மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள ஒரு கிரகம் போகணும்னா 30 டிகிரி ஆகும். அது சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் 30 நாட்கள் கடந்து தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்குள்ளே போவார். அவர் ஒரு நாளைக்கு 1 டிகிரி தான் கடப்பார். ஆனால் சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடந்துருவார். அப்போ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ அதனால தான் மனிதன் இப்போ ஒரு ராசிக்குள்ளே 9 பாதங்கள் இருக்குது. அப்போ அந்த 9 பாதங்களையும் 2.25 நாளுக்குள்ளே சந்திரன் கடந்துடுறார். அப்போ அடிக்கடி மனநிலை மாறுறதுக்கு சந்திரன் தான் காரணம். அப்போ அந்த சந்திரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தார்னா அவங்க மன ரீதியாக ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அவங்க எடுக்கிற ஒரு காரியங்களில் உறுதியாக இருப்பாங்க. நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் சந்திரன் உங்களுக்கு வீக்காக இருந்தார்னா, காலையில் ஒரு காரியம் செய்கிறோம் பாரு, மதியானம் முடியாதுன்றவார். அப்புறம் மறுநாள் வேறு காரியம் செய்கிறோம் பாரு, இவங்க குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பிஸ்னஸில் இறங்கினானா கூட அதில் முழுசாக கவனம் செலுத்த மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க கூட ஒரு நண்பர்கள் கூட நீடிச்சு இருக்க மாட்டாங்க. இவர் என்ன நேற்றுக்கு ஒரு பேச்சு பேசுகிறார், இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறார், இவர் பேசுகிறது ஒன்றும் சரியில்லை இப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நண்பர்கள் கூட அவரை விட்டு நீடித்து அவர் கூட பழகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். அப்போ அதனால் சந்திரன் தான் ஒருத்தருடைய உடல் மனம் ரெண்டையும் ஆளக்கூடியது. சந்திரன் எப்படிலாம் இருந்தால் அவங்க வலிமையானவங்க, எப்படி இருந்தால் அவங்க வலிமை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சந்திரன் எந்த ராசிக்குள்ளே ஆட்சி பெறுறார் அப்படின்னா, கடக ராசிக்குள்ளே ஒருத்தருக்கு சந்திரன் இருந்தால் அந்த சந்திரன் ஆட்சியில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் ஒரு நிலையான மனநிலை உடையவங்களாக இருப்பாங்க. எடுத்த காரியங்களில் ரொம்பவும் தைரியமாக முடிவெடுப்பாங்க. அந்த முடிவில் உறுதியாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் சந்திரன் விருச்சிக ராசிக்குள்ளே இருந்தாருன்னா அங்கே நீசம் பெற்று வருவார் சந்திரன். அப்போ நீசம் பெறும்போது அவங்க அடிக்கடி மனநிலை பிறண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்க விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் போய் இருந்து அந்த விருச்சிக ராசி அவருடைய லக்னத்துக்கு 6, 8, 12 இந்த இடங்களமாக இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்க மென்டல் ஹெல்த் குறைவாக இருப்பாங்க. அப்போ அதனால் அந்த விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கவும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அது அவங்க லக்னத்திலிருந்து 6வது இடமாகவோ 8வது இடமாகவோ 12வது இடமாகவோ இருந்தால் அது இன்னும் அவங்களுடைய மனநிலையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுனா அந்த மனநிலையை அவங்க வலுப்படுத்திக்க முடியும், அவங்க மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னா, அவங்கெல்லாம் சந்திர வழிபாடு செய்யணும். அதாவது என்ன சந்திர வழிபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிறை வழிபாடு பண்ணோன்னா அவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் நல்லா பவராக கிடைக்கும். இப்போ 3ஆம் பிறை வழிபாடு, அமாவாசை முடிஞ்ச 3ஆம் நாள், அமாவாசை முடிஞ்ச மறுநாள் நமக்கு பாட்டின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் 3ஆவது நாள் அன்னைக்கு பிறை முத வரும். அந்த பிறையை வழிபாடு பண்ணணும். இரவு நேரத்தில் பிறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்திரனுடைய பவர் நல்லா கிடச்சி அவங்களுடைய அந்த மென்டல் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா வலிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம் போனாங்கனாலும் அவங்களுக்கும் அந்த பௌர்ணமி நிலவனுடைய அந்த ஒளி அவங்களுக்கு மன ரீதியாக சில உற்சாகங்களை ஏற்படுத்தி அவங்கள மென்டல் ஹெல்த்தை நல்லா பவராக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சந்திர வழிபாடு தான் மனநிலையை ஒழுங்குபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சந்திரன் நமக்கு 3, 6 இந்த லக்னத்திலிருந்து 3, 6 இந்த இடங்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 3, 6 விருச்சிக ராசியாக இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஏற்கனவே 6ல் இருந்தால் கெட்டு போயிட்டான்னு சொன்னோம். ஆனால் அதுவே அவர் விருச்சிக ராசிக்குள்ளே இருந்து 3வது 6வது இடமா இருந்தால் தான் கெட்டு போவார்னு சொல்லுவோம். வேறு ராசிகளில் இருந்து 3, 6ல் இருந்தால் 11லாம் சந்திரன் இருந்தார்னா நல்லாவே பவர் கொடுக்கும். அதே மாதிரி வளர்பிறை சந்திரனில் பிறந்தவங்களுக்கு அந்த மன வலிமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தேய்பிறை சந்திரனில் பிறந்தவங்களுக்கு மன வலிமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரொம்ப மோசமாக போயிடாது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் நல்ல வழிபாடுகள் செய்யும்போது இந்த தாக்கங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக சந்திரனை வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம சொன்னோம் பிறை தரிசனம், பௌர்ணமி கிரிவலம், கூட சிவபெருமான் தரிசனம், சிவ வழிபாடு. ஏன்னா சிவனுடைய நெற்றியில் பிறையை வச்சிருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ அது உங்களுக்கு சந்திரனுடைய பவர் நல்லா கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரனுக்குன்னு காயத்ரி மந்திரம் இருக்குது. நம்ம இப்போ நவகிரக காயத்ரி மந்திரங்களில் சந்திரன் காயத்ரி மந்திரம் இருக்கும். 3 வரி தான் இருக்கும். அதை திங்கட்கிழமை
இவங்க வந்து ஒரு 108 முறை சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சந்திரனுடைய பவர் கூடி அவங்க மன வலிமை பெற்றவங்களா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வலிமைப்படுத்தினாலே நம்மளுடைய இயல்பாக மன வலிமை அதிகமாகும். சந்திரன் இயல்பாக ஜாதகத்தில் வலிமையாக இருந்துட்டாலும் அவங்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, இந்த பரிகாரமும் தேவையில்லை. இயல்பாக அவங்க ஜாதகத்தில் வந்து சந்திரன் வீக்காக இருந்தாருன்னா மட்டும் அவங்க இது மாதிரி வழிபாடுகள் மந்திரங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி தான் அவங்க வந்து அந்த இதை ஏற்படுத்திக்கணும். இன்னொன்று, சந்திரன் வீக்காக இருந்தாருன்னா எல்லா திசையிலையுமே அந்த வீக்னஸ் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. சந்திரன் வீக்காக இருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தும் போதோ அல்லது சந்திரன் என்ற வீட்டில் அவரோட கூடியிருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தும் போதோ அப்போதான் அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ சந்திரன் வீக்கானவங்க எல்லாமே எப்பவுமே அந்த வீக்காக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. அதேமாதிரி சந்திரனோட கூடிய கிரகங்கள், இப்போ ராகுவோட சந்திரன் சேர்ந்திருக்கிறது, கேதுவோட சந்திரனுக்கு சேர்ந்திருக்கிறதுலாம், அது ராகு கேதுலாம் பாம்புன்னு சொல்லுது சாஸ்திரத்தில், சர்ப்ப கிரகங்கள்னு சொல்கிறோம். அவங்களோட சந்திரன் கூடும்போதெல்லாம் அந்த சந்திரன் கொஞ்சம் கெட்டு போயிடுறார். இப்போ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மென்டல் ஹெல்த் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சந்திரனுக்கு பகை கிரகங்கள்னு அந்தந்த கிரகங்கள் இருக்கும், அந்த கிரகங்களை கூடும்போதெல்லாம் சந்திரன் கொஞ்சம் வீக் ஆகிறார். இப்போ சந்திரன் ராகு கேது கூட கூடுறது, சந்திரன் சுக்கிரனோட கூடுறது, அதேமாதிரி தேய்பிர சந்திரனாக இருந்து ராகு கேது கூட கூடும்போது இன்னும் தாக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து சில பேருக்குலாம் தேய்பிர சந்திரனாக இருந்து விருச்சிக ராசிக்குள்ளே இருந்து அவர் கூட ராகுவோ கேதுவோ கூடியிருந்தால் அவங்கெல்லாம் வந்து மென்டல் ஹெல்த் ரொம்ப குறைவாகி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாவே ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அந்த 2 கிரகங்களில் ஒரு கிரகம் திசை நடத்தும் போது எப்பவும் அப்படியே இருக்க மாட்டாங்க. இப்போ சந்திரன் ராகு கூட்டணியில் இருக்கும்போது ராகு திசை நடந்தும் போது அதில் சந்திரன் புத்தி வரும்போது அந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே ராகு திசைக்குள்ள சந்திரன் புத்தி வரும்போது சந்திர திசையில் ராகு புத்தி வரும்போது இந்த தாக்கங்கள் கூடுதலாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் வழிபாடுகள் செய்து ஓரளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா, வழிபாடுகள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணாங்களாம் இந்த தாக்கங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தியானம் பண்ணனா மன வலிமை அதிகமாகும், மனதை ஒருநிலைப்படுத்துறது, இது போன்ற பயிற்சி மூலமாகவும் இவங்க வந்து மென்டல் ஹெல்த் அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம என்ன, சந்திரன் தான் இந்த மன ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப காரணமானவர். அவர் வந்து நல்லா வலிமையாக இருந்தாருன்னா நம்ம இதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட பலன் தான். இப்போ இவங்க ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாங்கிறத பொறுத்து அந்த பலன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த வகையில் வந்து எல்லாருக்கும் இப்போ சந்திரன் வீக் ஆகிட்டாருன்னு அந்த தாக்கம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அது எத்தனாவது வீட்டில் இருக்குது, அவர் கூட யார் கூடியிருக்கிறாங்க, அந்த கிரகத்தை யார் பார்க்குறாங்க. இப்போ சந்திரன் நீசமாயிட்டார்னா வீக் ஆகிட்டாருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே சந்திரன் வீக் ஆகிட்டு அந்த சந்திரனோட செவ்வாய் கூடிய அந்த விருச்சிக ராசிக்குள்ளே உட்காந்தாருன்னா அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுறாருன்னு அர்த்தம். அப்போ ஆட்சி பெற்ற செவ்வாயோட சந்திரன் கூடும்போது இதுக்கு பேர் வந்து என்னன்னா நீச்சபங்க ராஜயோகம் சொல்லுது. அப்போ அந்த வகையில் செவ்வாய் வந்து சந்திரனோட கூடி விருச்சிகத்தில் இருந்தாருன்னா அந்த சந்திரன் அங்கே வீக் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ இதனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரேடியாக வந்து விருச்சிகத்துக்குள்ளே சந்திரன் இருக்கார் அதனால் அவங்க கெட்டு போயிட்டாருன்னு ஒரேடியாக முடிவு பண்ண முடியாது. அந்த சந்திரனை யார் பார்க்குறாங்க, அவரோட யார் கூடியிருக்கிறாங்க, அந்த சந்திரன் எத்தனை டிகிரியில் இருக்கிறார், இப்படிங்கிறத வச்சுலாம் அது முடிவு பண்ணுவோம். அதனால் சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்குள்ளே இருந்துட்டால் மென்டல் ஹெல்த் குறையும் நம்ம சொன்னதை வச்சுக்கிட்டு நமக்கு சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்கார் அப்போ நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு யாரும் முடிவு பண்ணிக்க வேண்டாம். இது பல காரணங்கள் மூலமாக உள்ளே போய் பார்க்குறது. பொதுப்படையாக சொல்லும்போது சந்திரன் தான் மனதையும் உடலையும் ஆளக்கூடியவர். அவர் தான் உடலுக்கு வியாதி வரதுக்கும் காரணம் இருக்கிறவர், மனநிலையில் அடிக்கடி மாற்றம் கொடுக்கறதுக்கும் சந்திரன் தான் காரணம். இப்படிங்கிற மாதிரி தான் சொல்றோம்.